வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். என்னுடைய தந்தை ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாருங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கவர் ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் வீட்டுக்கு அழைத்துட்டு வந்தோங்க. ஒரு வாரம் எங்களோட வீட்டில் இருந்தாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாருங்க. இந்த ஒரு மாதம் எனக்கு கிடைத்த அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் எனக்குள்ள உணர்த்துச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன். என்னதான் நம்ம ஆன்மீக பாதையில பயணம் பண்ணாலும் நம்ம நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு ஒரு பாதிப்பை தருங்க. இப்ப என்னுடைய தந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கான முக்கியமான காரணமே அவரால் உணவு சாப்பிட முடியலங்க. பல பிரச்சனைகள் அவருக்கு உடல் ரீதியா இருந்தது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நான் 2 வீலர்ல நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. பல வருடங்கள் அந்த செக் போஸ்ட்டை கடந்து நான் போயிருக்கீங்க. ஒரு நாள் கூட போலீஸ் என்னை நிறுத்தினது கிடையாதுங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல நடந்த நிகழ்வை அப்படியே யோசிச்சுட்டு கவலையோட நான் வந்துகிட்டு இருந்தேங்க. தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தினேன். சரியா அந்த செக் போஸ்ட்டை நான் கிராஸ் பண்ணும்போது போலீஸ் ஒருத்தர் என்னை நிறுத்தி என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணாருங்க. டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருக்குன்னு உடனே என்னை அனுப்பி விட்டாங்க. நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, பல நாட்கள் அந்த செக் போஸ்ட்டை கடந்து போயிருக்கேன். ஒரு நாள் கூட யாரும் என்னை நிறுத்தினது கிடையாதுங்க. இதே மாதிரிதாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தருக்கு நான் அட்வைஸ் பண்ணேன். அவர் தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடாதீங்க நான் அட்வைஸ் பண்ணும்போது அவர் கோவத்தோட என் கூட சண்டை போட்டாருங்க. அந்த மன வருத்தத்துல கவலையில நான் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேங்க. கையில என்னுடைய செல்போனை வச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் 2 வீலர்ல வேகமா வந்து என்னுடைய செல்போனை பறிச்சுட்டு போயிட்டாங்க. நான் எதற்காக இந்த நிகழ்வுகளை சொல்றேன் அப்படின்னா, லா ஆஃப் வைப்ரேஷன் படிதான் நம்ம வாழ்க்கையை இயங்கிக்கிட்டு இருக்குங்க. நம்ம என்ன அதிர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கவலைகள், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றது இன்றியமையாத ஒரு விஷயங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம நெகட்டிவான எண்ணங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்துறது இயற்கையான ஒரு விஷயம். ஆனா அதே நெகட்டிவான எண்ணங்கள், உணர்வுகளோட நம்ம தொடர்ந்து பயணிக்க கூடாதுங்க. ஏன்னா தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது நான் சொன்ன மாதிரி போலீஸ் என்னை தடுத்து நிறுத்தினாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி திருடன் என்னுடைய செல்போனை பறிச்சுட்டு போனான். இந்த 2 நிகழ்வுகள் அப்பயும் பாத்தீங்கன்னா நான் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருந்தேங்க. அந்த சூழ்நிலையை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நெகட்டிவான எண்ணங்கள், உணர்வுகள் வந்து நம்ம வெளிப்படுத்துறது தவறு கிடையாது. ஆனா அதோடு தொடர்ந்து நம்ம பயணிக்க கூடாதுங்க. அந்த நேரத்துல நம்ம முழு கவனத்தையும் இறைவன்களை செலுத்தணுங்க. நம்ம அதிர்வுகளை மாற்றி அமைப்பதற்கான ஆற்றல் இறைவனுடைய நாமத்தை நம்ம உடனே சொல்லும் போது நடக்குங்க. வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமா வரும்போது அதை எல்லாத்தையுமே நம்ம தான் சுமக்கணும்னு இறைவன் விரும்பலங்க. நம்ம சுமையை அவர்கிட்ட இறக்கி வைக்கணுங்கிறது தான் அவரும் விரும்புறாரு. ஆனா நம்ம மனம் அதற்கு இடம் கொடுக்கறது கிடையாதுங்க. நானே பாத்தீங்கன்னா அப்பா ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னுடைய மனம் போற போக்குல நான் போயிட்டேங்க. அதனாலதான் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தினேன். ஆனா பின்னாடி நான் என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சேன், என்னை முழுமையாக இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிட்டேங்க. இறைவா, என் தந்தையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன், இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேங்கிற ஒரு மனநிலையில நான் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள அமைதி உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் என்னால கடந்து போக முடிஞ்சதுங்க. என் தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்ததுங்க. நிறைய ஆபரேஷன்லாம் அவர் பண்ணியிருக்காருங்க. ஆனா இந்த ஆபரேஷன்லாம் பண்ணும்போது ஒரு நாள் கூட அவர் தைரியம் இழந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்ப துணிச்சலான ஒரு நபருங்க அவரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல மரணத்தினுடைய விளிம்பில் அவர் இருக்கும்போது அவர் முகத்துல அந்த பதட்டத்தையும் பயத்தையும் நான் பார்த்தேங்க. ஆபரேஷன் பண்ணுவதற்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. ஆனா மரணத்தை எதிர்கொள்வதற்கு அவருக்கு மனநிலை இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல மரணப்படுக்கையில இருக்கும்போது என்னுடைய தந்தை அதிகமான கோபம், பயம், கவலை, ஏமாற்றம், இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தி தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவர் இருந்தாருங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு மரணம் உறுதின்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அக்செப்டன்ஸ் மனநிலைக்குள்ள வந்தாரு. மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. ஏன்னா நாங்க வீட்டுக்கு அவரை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கிடையாது, வீட்டுக்கு நம்ம போறோம்னாலே நம்ம மரணிக்க போறோம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட உடனே பாத்தீங்கன்னா அவருடைய முகத்துல புன்னகை வந்ததுங்க. தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி எங்க வீட்டுல வந்து சில நாட்கள் இருக்க ஆரம்பிச்சாரு. யாரை பார்த்தாலும் சிரிச்சாருங்க. பாக்குற எல்லாரையுமே ஆத்மார்த்தமா அவர் ஆசீர்வதிச்சாரு. நான்ற அகங்காரம் அழிந்த பிறகு, அதாவது ஈகோ டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் குழந்தைத்தன்மையோட இருப்பான் அப்படிங்கிறத என் தந்தையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இது ஏன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறான், வாழும் போதே ஏன் அந்த குழந்தைத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லார்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் போதெல்லாம் காசு, பணம், சொத்து இதை பத்திலாம் அவர் யோசிச்சு கூட பார்க்கலங்க. அவர் சுற்றி உறவுகள் இருக்காங்களா அப்படிங்கறத மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எல்லார்கிட்டையும் அன்பு வெளிப்படுத்தணுங்கிறதுலதான் அவர் குறிக்கோளா இருந்தாருங்க.
ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பனாலும் வரலாங்க, அது யாருக்குமே தெரியாது. அதனால தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருமே மரணத்துக்கு தயார் நிலையில இருக்கணுங்கிறத அப்பாவுடைய வாழ்க்கையில இருந்து நான் கத்துக்கிட்டேங்க. யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ரெகுலரா தியானம் பண்ணி தயவு, கருணை, அன்பை வெளிப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை வாழ்றாங்களோ, நிச்சயமாக என்னால உறுதியா ஒரு விஷயம் சொல்ல முடியுங்க. மரணத்தின் போது அவங்களுடைய ஆன்மா உடலை விட்டு போறதுக்கு கஷ்டப்படாதுங்க. யாரெல்லாம் அவங்களுக்குள்ள கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, பயம் போன்ற நெகட்டிவான உணர்வுகளை அடக்கி வச்சிருக்காங்களோ, மரணத்தின் போது அவங்களுடைய ஆன்மா உடலை விட்டு வெளியில போறதுக்கு கஷ்டப்படுங்க. நீண்ட நாட்கள் உடல்ல வியாதியோட கஷ்டப்பட்டு போராடி அந்த ஆன்மா வெளியே போறதுங்கிறது ரொம்ப துன்பமான விஷயங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு குறைந்தது 20 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்றீங்க? வெளிப்பணர்வோடு மரணத்தை அனுபவிக்கிறீங்க. நாட்கள்ல மரணம் வந்தா கூட துணிச்சல் அதை உங்களால எதிர்கொள்ள முடியுங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரெகுலரா தியானம் பண்ணும்போது உங்க மனதனுடைய அன்னோன் டைமென்ஷனுக்குள்ளெல்லாம் நீங்க பயணம் பண்ணிருக்கிறதுனால மரணத்தை கண்டு நீங்க அஞ்ச மாட்டீங்க. வாழும்போது கோபம், வன்மம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு இதெல்லாம் நமக்கு வேணாங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கும் உங்க ஆன்மாக்கு நன்மை தரப்போறது கிடையாது. அதனால உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுடைய அறியாமையை பார்த்து அனுதாபப்படுங்க. ஆத்மார்த்தமா அவங்கள மன்னிச்சிடுங்க. முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கருணையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கணுங்க. என் தந்தையை பொறுத்த வரைக்கும் என் மேல அதிகமான பாசம் கொண்டவருங்க. எப்பேற்பட்ட பாசம் அப்படின்னா, தினமும் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது என்கிட்ட போன்ல பேசிடுவாரு. வாரத்துக்கு ஒரு நாள் அவரை நான் நேர போய் பார்த்துருவேங்க. நான் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நடத்துறேன், இல்ல பயிற்சிகள் நடத்துறேன் அப்படின்னா முதல்ல அவர் தான் வாழ்த்துக்கள் காலையில தெரிவிப்பாரு. பயிற்சி முடிஞ்ச உடனே அது எப்படி நடந்ததுங்கிறதுக்கான ஃபீட்பேக் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அடிக்கடி என் கூட க்ளோஸ் கனெக்ஷன்ல, அதாவது தொடர்புலேயே தான் இருந்துகிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்றேங்கிறத அவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. இப்ப பிசிக்கலா அவர் என் கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தாங்க. ஆனா இன்னொரு புரிதல் எனக்கு வந்ததுங்க. அது என்ன தெரியுமா? முன்னாடியெல்லாம் அவர் போன்ல பேசும்போது இல்ல நேர்ல சந்திக்கும் போது அவருடைய அன்பை நான் உணர்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவர் பிசிக்கலா இல்லைங்க. ஆனா 24/7 அவரை பத்தி நான் நினைக்கும் போது உடனே அவருடைய அன்பை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்க. நெருங்கிய உறவுகளை இழந்து கஷ்டத்துல இருக்கிற நபர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம நேசித்த நபர்கள் பிசிக்கலா இப்ப நம்ம கூட இல்லாம இருக்கலாங்க. ஆனா அவங்களுடைய அந்த சோல், அந்த கான்சியஸ்னஸ், அந்த கோர் எசன்ஸ் எப்பயுமே நம்ம கூட தாங்க இருக்கும். நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நேர்மறை சிந்தனைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது அவங்களுடைய எனர்ஜியை இப்பயும் நம்மளால உணர முடியுங்க. அவங்க நம்ம கூட நேர்ல இருக்கும்போது என்ன மாதிரி அன்பை நம்ம உணர்ந்தோமோ அதே அன்பை இப்பயும் நம்மளால உணர முடியும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தந்தையினுடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு தாங்க. ஆனா இதை கடந்து என்னால எப்படி நம்பிக்கையோட செயல்பட முடியுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இறை பக்தி தாங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாதுங்க. இந்த நிலையற்ற உலகில நிலையான ஒரு விஷயம் அப்படின்னா அது இறைவன் மட்டும்தாங்க. நம்ம வாழும் போதே நம்மளுடைய முழு கவனத்தை இறைவன் மேல செலுத்துவோங்க. நம்ம இந்த பூமியை விட்டு போனாலும் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்க போறது அந்த இறைவன் மட்டும்தாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியான பற்று இல்லாமல் நம்ம கவனத்தை இறைவன் மேல முழுமையா செலுத்துவோங்க. இறைவன் கிட்ட நம்மளை முழுமையா அர்ப்பணிப்போம். இதன் மூலமாக நமக்குள்ள அமைதியை உணர்ந்து வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்மளால எளிதாக கடந்து போக முடியுங்க. நடத்தியதும் நீயே, நடத்த போவதும் நீயே, நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் இறைவா. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.